அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அநேக மாதங்களுக்கு பின்பு கர்த்தர் இந்த கூட்டத்தை துவங்கும்படியாக கிருபை செய்தார். கர்த்தர் கொடுத்த சுகஞ்சீவன் பலனுக்காக கர்த்தருக்கு நன்றி. மரண வாசலிலிருந்து தூக்கி எடுத்த கர்த்தர் சீயோன் பருவத்தின் வாசல்களிலே அவருடைய துதியை நான் சொல்லி வருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை உங்கள் முன்பதாக இந்த மத்தியான வேளையிலே வைக்கிறேன். ரோமர் 11 அதிகாரம் 11-17. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவு மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் போதும் உடன் பங்காளியாய் இருக்கிறாய். கர்த்தராகிய இயேசு நல்ல ஒலிவ மரம், நாமெல்லாம் காட்டு ஒலிவ மரங்கள். சுவாபத்தின்படி பொல்லாதவர்களாயிருந்தோம். ஆண்டவர் ரோமர் 11-17. நம்மை சிலுவை மரத்தினாலே மீட்டு கொண்டு நல்ல ஒலிவு மரமாகி அவரோடு இணைத்து கொண்டார். அதனாலே நல்ல ஒலிவு மரமாகி அவரோடு இணைந்து வாழும்போது நம்மாலே நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அப்படியா நல்ல ஒலிவு மரத்தோடு ஒட்டப்படும் போது அவருடைய வேருக்கும் அவருடைய சாரத்துக்கும் நம்ம உடன் பங்காளிகளாய் மாறிவிடுகிறோம். அதனால்தான் கனி கொடுக்க முடிகிறது. யோவான் 15 அதிகாரத்தில் பார்க்கும்போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீங்க. நீங்க கேட்டுக்கொண்டது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி வார்த்தை நம்மளே நிலைத்திருக்கணும். அதுக்குத்தான் வேதத்தை வாசிங்க என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறோம். அந்த வார்த்தை தான் சாரம், சத்துவம். அவருடைய சத்துவம் நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இடைவிடாமல் தியானித்து அதை உள்ளே நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்ம ஜெபிக்கும் போது நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு கொடுக்கப்படும். 104 சங்கீதம் 16 வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதர்களும் சாரத்தால் நிறைந்திருக்குமா. கர்த்தர் நாட்டின விருட்சங்கள் சாரத்தால் நிறைந்திருக்குமா. அது சக்கை மாதிரி இல்ல, காஞ்சி போன தோல் மாதிரி இல்ல, சாரத்தால நிறைந்திருக்குமா. கர்த்தர் நாட்டின விருட்சங்கள் ஃபுல் ஆஃப் சாப் என்று சொல்லி ஆங்கில வேதாந்தத்தில் போட்டிருக்கோம். அந்த சத்துவத்தை எடுத்துதான் பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அந்த செடிகள் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறது.
மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம். திராட்சை ரசம் எப்படி வருது? திராட்சை பழத்திலிருந்து வருது. திராட்சை பழம் எப்படி வருது? திராட்சை செடியிலிருந்து வருது. திராட்சை செடி எப்படி அந்த பழத்தை கொடுக்குது? மண்ணில இருந்து தண்ணிய உறிஞ்சி அது பழங்களையும் ரசத்தையும் கொடுக்கிறது. எப்படி வெறும் மண்ணில இருந்து உண்டாகிறது என்று சொல்லி பார்ப்போம். அந்த ஆச்சரியமாக உள்ளது. மனுஷனுடைய முகத்துக்கு களையை தரும் எண்ணெயை கொடுக்கிறது. எண்ணெய் வித்துகள், தேங்காய், கடலை, எள்ளு எல்லாம் பார்த்தீங்கன்னா செடியிலிருந்து வர்றது. தேங்காய் கொப்பரையை கொடுக்கும். எப்படி வருது? தேங்காய் மண்ணில இருந்து வருது. வெறும் மண்ணில இருந்து வருது. மனுஷனால ஒரு சொட்டு ரத்தத்தை கூட உண்டாக்க முடியாது. கர்த்தர் நாட்டின விருட்சங்கள் சாரத்தால நிறைந்திருக்கு. அது ஒரு செடி ஒரு கனியை தருது, இன்னொரு செடி இன்னொரு கனியை தருது. எப்படி தருது? கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் அதிசயம் அதுதான். மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் அப்பம், தானியம் வருகிறது. தானியம் எப்படி வருகிறது? வெறும் மண்ணிலிருந்து, தண்ணி சேருக்குள்ள இருக்கு நெல்லு. ஆனா அது பூக்கும் போது நெல்லா பூத்து தானியத்தை கொடுக்குது. அதுல இருந்து அப்பம் நம்ம சாப்பிடுகிறோம். கர்த்தர் நாட்டின விருட்சங்கள் அத்தனை சாரத்தால நிறைந்திருக்கு. ஆவிக்குரிய விதத்துல உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கறதான வேலையில அந்த சாரத்தை நம்ம, கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள சாரத்தை நம்ம உட்கொண்டு அதிலே இருந்து ஆவிக்குரிய கனிகளை நம்ம கொடுக்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நாட்டின சந்தன மரம் என்று சொல்லி எண்ணாம 24:6 பார்க்கிறோம். கர்த்தர் நாட்டின சந்தன மரம் அது வாசனையால நிறைஞ்சிருக்கு. சாரம், கர்த்தர் அதுக்கு சாரத்தை கொடுத்தார். வாசனை என்ற சாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் வாழ்க்கையில சாரம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை உட்கொண்டு அதிலிருந்து கனிகளை கொடுக்க கற்றுக்கொள்வோம். அதிலிருந்து ஜீவன் புறப்பட்டு ஓடும். உள்ளத்திலே ஜீவ தண்ணீர் ஊற்றுகள் புறப்பட்டு ஓடி அநேக வறண்ட நிலங்களை செழிப்பாக்கும். கடைசி காலமா இருக்கிறபடினால சாரத்தோடு வாழ நம்ம கற்றுக்கொள்வோம். சாரத்தோடு வாழும்படியா இந்த ஒரு சின்ன கூட்டம் அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு சத்து இல்லாம சக்கையா வாழாம கர்த்தருடைய வார்த்தையை உட்கொண்டு சாரத்தால நிறைந்து சாரத்தோடு வாழ்ந்து கனி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம், கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபத்திலே அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆரும் துணை இல்லையே எனக்காதியான் தீருப்பாலா, 5 காயத்தின் அடைக்கலாம் கோடு தாழுவாய் இயேசுநாதா. ஆரும் துணை இல்லையே. யார் இடத்துக்கு போவோம் ராஜா? நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் உண்டு. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. மத்தியான வேளையில் எங்களோட பேசுங்க, அடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே
ஜெபித்து துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். உற்சாகமாய் சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் ஒரு விஷயம் வாழ்த்துகிறேன். ஆஃப்டர் லேப்ஸ் ஆஃப் 4 months என் மனைவி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு செய்தி அல்லது ஃபோனில் சொல்லியிருப்பா. அதை கேட்டு வந்ததுக்கு நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தர் இந்த 4 மாதத்திலே படுத்திருக்கும் பொழுது சில காரியங்களை என்னோடு கூட பேசினார். நான் அதை கோடிட்டு காண்பித்தேன். எசாயா 61:2 அப்படி சொல்கிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். பூமியின் மேல உதிப்பார்னு சொல்லல, ஜனங்கள் மேல உதிப்பார்னு சொல்லல, கர்த்தர் உன்மேல் உதிப்பார். So it's a very special year for you, not for this world, not for all the people. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை விசேஷித்து உங்கள் மேல் உதிக்க போகிறார். பூமியில இருள் இருக்கத்தான் செய்யும், ஜனங்கள் மீது காரிருள் சூழ்ந்திருக்கத்தான் செய்யும். நீங்க அதுல ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தர் உன்மேல் தம் வெளிச்சத்தை அவர் உன்மேல் வைப்பார். சரி, எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆகையினால 2 முக்கிய காரணத்தை நான் உங்களுக்கு முகவுரையாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய மனம் மறுரூபமாக வேண்டும், மனம் மாற வேண்டும். இந்த வருஷத்துல உங்களுடைய மனம் மாறவில்லை என்றால் அவர் உங்கள் மேல் உதிக்க முடியாது, உங்கள் மீது வெளிச்சத்தை வைக்க முடியாது. ஏன் இந்த மனம் என்று சொல்லுகிறேன் என்றால், பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெப வீட்டை நாங்கள் கட்டினோம். அதில் சில வருஷங்கள் ஆராதனை நடத்தி கொண்டு வந்தோம். ஜெப வீட்டை கட்டும் பொழுதே ஞானஸ்நான தொட்டியையும் கட்டியிருந்தோம். அநேகர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒரு 3 வருஷம் கழிந்த பிறகு கர்த்தரினுடைய இருதயத்திலே ஒரு காரியத்தை போட்டார். இங்கு வருகிற ஜனங்களுக்கு நீ கம்யூனியன் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை போட்டார். நான் அதை மனதிலே வைத்துக் கொண்டு நான் அதை செய்யவில்லை. ஆனால் கர்த்தர் அதை என்னை அழுத்திக் கொண்டே இருந்தபடியினாலே ஒரு நாள் அந்த சபை மக்களிடத்திலே நான் கேட்டேன், கர்த்தர் இப்படி கர்த்தருடைய பந்தியை இந்த இடத்திலே கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்ன உடனே அந்த ஜனங்கள் ஆலயம் முடிந்ததற்கு அப்புறம் என்னிடத்துல சொன்னாங்க, நாங்க எங்களுடைய சபையிலே தான் பந்தி எடுப்போம், எல்லா சபைகளிலும் நாங்கள் பந்தி எடுக்க மாட்டோம். எல்லாரும் ஓலமிட்டு சொன்ன அந்த காரியம். அப்படிப்பட்ட ஒரு எதிர்நிலை இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடு என்று சொல்லுகிறார். ஆகையினாலே அந்த அடுத்த மாதம் நான் செல்லும் பொழுது அந்த மூப்பர்கள் ஒரு 8-10 பேர் வருவாங்க ஆலயம் ஆரம்பிப்பதற்கு முன்பு. அப்பொழுது நாங்கள் கூடி ஜெபிப்போம். அந்த ஜெபம் முடிந்த உடனே அவர்களுக்கு நான் பந்தியை கொடுக்க ஆரம்பித்தேன். முதலாவதாக ஒரு சில மாதங்கள். அதற்கு அப்புறமும் கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே ஒரு எண்ணத்தை போட்டார், நீ ஜனங்களுக்கு கர்த்தருடைய பந்தியை கொடு என்று என்னுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை போட்டார். அப்பொழுது நான் கொடுக்க ஆரம்பித்தேன். 1-2 பேர் மாத்திரம் எடுப்பார்கள். ஒரு நாள் அவர்களிடத்திலே நான் ஒரு காரியத்தை பேசினேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை சில வசனங்களை சொல்லிதான் அந்த பந்தியை ஆயத்தப்படுத்துவோம், கொடுப்போம். அப்பொழுது அதிலே ஒரு வசனம் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை. அப்போ அந்த கர்த்தருடைய பந்தியை நாம் எதற்காக எடுக்க வேண்டும் என்று அங்கு பவுலடியார் எழுதி வைத்திருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நான் அதை சொல்லிவிட்டு அதை வேற எந்த காரியத்தை நான் சொல்லல, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் எழுதியிருக்கிறார் அல்லவா. கர்த்தரை குறித்து நீங்கள் என்ன நினைத்திருக்கிறீர்கள்?
என்னுடைய தன்னுடைய சகோதரனை மறிக்க கொடுத்த 2 சகோதரிகள், அவர்கள் இயேசுவுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். அவர் தாமதமாக போகிறார், மரித்து போகிறார். அப்பொழுது இயேசு அந்த வீட்டிற்கு சென்று அவர்களோடு கூட துக்கத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களோடு கூட அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 11:35. அப்போ நீங்க துன்பத்திலே, இழப்பிலே, பாடுகளிலே, வேதனைகளிலே நீங்கள் இருக்கும் பொழுது அவர் வந்து உங்களுக்காக பரிதவிக்கிறவர், உங்களுக்காக கண்ணீர் விடுகிறார் என்பதை நினைத்து பந்திக்கு வாருங்கள் என்று சொன்ன. வேற ஒன்று சொல்லல. அந்த காரியத்தை சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில துன்பம், துக்கம், பிரச்சனை, வியாதி, வேதனை இருக்கும் பொழுது அவர் வந்து உங்களை ஆறுதல் படுத்தி இருக்கிறார்கள் அல்லவா, அதை நினைவு கூறும்படி இந்த பந்திக்கு வாருங்கள் என்று அழைப்பு கூறி எல்லாரும் வந்தாங்க. கண்ணீரோடு கூட வந்தாங்க. There was a total change in their attitude and mind. இதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களிடத்திலே விரும்புகிறார். எல்லாரும் ஒன்று சொல்லியிருப்பாங்க, உங்க ஆலயம் டாக்டரின் ஒன்று சொல்லும், ஆனால் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, நான் படுத்து எந்திரிக்கவே முடியாது. அந்த நிலைமையில நான் என்ன செய்வது என்று படுத்துக்கொண்டே இருப்பேன், தூக்கம் வராது. அப்போது இந்த நவம்பர் இஸ் த பீக் பெயின். அப்போ பைபிள் வாசிக்கணும்னு எனக்கு ஒரு உள்ளத்துல ஒரு பெரிய உணர்வு வந்தது. அப்பொழுது எழுந்து உட்கார்ந்து வாசிக்க என்னால முடியாது, எழுந்து உட்கார முடியாது. அப்பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பாக போட்ட அந்த பேசும் வேதாகமத்தை நான் லேப்டாப்ல சத்தமாக வைத்து படுத்துக்கொண்டே கேட்டிருக்கேன். நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, 26 நாட்களிலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நான் வாசித்ததை, நாங்கள் இருவரும் வாசித்ததை நானே கேட்டேன். வேதத்தை 26 நாட்களிலே கேட்க முடிந்தது. வாசிக்க முடியல, ஆனால் கேட்க முடிந்தது. அப்பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த முத்துக்களை தான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, மனம் மாற வேண்டும் என்றால் யூ cannot change by yourself. உங்களாலே மாற்ற முடியாது. அந்த மனம் மறுரூபமாகிறது யாராலும் மாற்ற முடியாது. உங்களுடைய பாஸ்டராலையும் மாற்ற முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. உங்களுடைய மனதை மறுரூபமாக்குறது கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுதான். அல்லேலூயா சொல்லுவோம். ஆகையினால நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்குத்தான் நீங்கள் திரும்ப வேண்டும். இதை சொல்லிவிட்டு நான் இந்த வருஷத்தின் நன்மைகளை உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம். கவனமாய் கேட்கணும். அநேகர் இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறது 5, 6, 7 நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்க. ஒவ்வொன்றும் முத்துக்கள். அதிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர். நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இது யார் சொல்லுகிறார்? சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர். 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். நான் பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தவர் அவர் தான் யார் என்று சொல்லுகிறார்? இயேசுவாகிய நான், தாவீதின் வேரும் தாவீதின் சந்ததியுமான இயேசு என்கிற நான். அவர் சொல்லுகிறார், நான் விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று. இப்போ இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது தனக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற இயேசு என்கிற நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியம், உண்மை, இவைகளை எழுது. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இது யார் சொல்லுகிறது? இயேசுவாகிய நான். அது யார்? அது
சொல்லுங்களேன் பாப்போம். ஒரு வருஷம் 5 தடவை பைபிள் வாசிச்சிருக்கீங்களே. இயேசுவாகிய நான் யாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் சொல்லுகிறார், இது சத்தியம் என்று. அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நானே சத்தியம் என்று சொன்னவர், அவர் சத்தியம் என்று சொல்ல வேண்டியதில்லை. அப்படி என்றால் இது சத்தியம், இது உண்மை, இவைகளை எழுது. அப்புறமும் தன்னை குறித்து சொல்கிறார், நான் ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் சகலத்தையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறான். எனக்கு அன்புக்குறிகளே இல்ல, முக்கியமான காரியம் இது பரலோக ராஜ்யத்தை குறித்து எழுதப்பட்டது என்று தயவு செய்து நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாந்து போவீங்க. இந்த வருஷத்துல இது பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளவைகள் மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தில் உள்ளவைகள் பூலோகத்திலும் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பரமண்டல ஜெபத்தை நீங்கள் தியானித்திருப்பீர்கள் என்றால் ஒண்ணு உங்களுக்கு புரியும். அவருடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்பட அந்த ஜெபத்தை சொல்லி இருக்கிறார். அதனால இது பரலோகத்திலே நடக்க போகிற காரியம் என்று நீங்கள் அதை விலக்கி வைக்காதீங்க தயவு செய்து. முதல் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கணும். 21 அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசிக்க. அவர் சொல்லுகிறார், இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறார். அப்படி என்றால் பரலோக ராஜ்யம் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். இதோ புதிய வானம் புதிய பூமி அப்படி என்று சொன்னவர் அங்கு 3வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அங்கு கண்ணீர் யாவையும் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று அவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இது பரலோகத்தில் ராஜ்யத்தில் யாருடைய கண்ணீரை அவர் துடைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கண்ணீர் வருமா வராம பரலோக ராஜ்யத்தில் வருமா? சொல்லுங்களேன். பெரியவங்க சொல்லுங்க, படிச்சவங்க சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்தில் கண்ணீரை துடைப்பாராம். அப்படி என்றால் அது இட்டர்னல் வேர்ட். It may not be relevant to the kingdom of heaven. It is relevant the kingdom of heavenல இந்த அழுக கண்ணீர் இருக்காதுல்ல, இங்க இருக்கும்ல, அதை துடைப்பார். புரியுதா? இப்போ பரலோகத்துல ராஜ்யத்துல எது நடக்குதோ அதை பூமியில நடக்கணும். அங்க கண்ணீர் இருக்காது. ஆனா இங்க கண்ணீர் இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்? துடைப்பார். அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, துக்கமும் இல்லை, மரணமும் இல்லை என்று போட்டிருக்கு. இந்த மரணமும் இல்லை என்றோன்னதான் நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்க? இது பரலோக ராஜ்யம், 2ஆம் வருகைக்கு அப்புறம் நடக்க போகிற காரியம் என்று சொல்லி இதை அப்படியே வெளிப்படுத்தல தள்ளி வச்சிருவீங்க. மரணம் இல்லை. நான் தான் சொல்றேன், இட் இஸ் an eternal word. அது அந்த காலத்துக்கும் புரியும், பரலோக ராஜ்யத்துக்கும் அது ஒப்போ, பூலோகத்திற்கும் அது அந்த வார்த்தை தான். அப்போ மரணம் இல்லை என்று ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் இது 1985 நான் என் பிரசங்கத்திலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் சாக போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் சாகிற தருவாயில ஆண்டவர் ஜீவனை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு தெரியாது. I've done everything what God has told me to do. எல்லாவற்றையும் சேர்த்துட்டேன். நான் just I'm waiting to go. ஆனா அப்படி உயிரை கொடுத்து வச்சிருக்கிறார், எதுக்கு தெரியாது. இன்னும் still he has not told me what for he has given by grace. ஏன் அந்த கிருபையினால கொடுத்தார் என்று தெரியாது. ஆனால் அந்த காலத்திலேயே நான் பிரசங்கித்திருக்கிறேன், நான் மரிக்க போறதில்லை. அதற்கு காரணம் என்ன என்றால், 1 தெசலோனிக்கேயர் நீங்க 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, கர்த்தர் மத்திய வானத்தில் தோன்றுவாராம். எல்லாரும் 2ஆம் வருகையை பத்தி பேசுறாங்க. இந்த வருஷம் தான் அட்வென்ட்ல நம்ம பாஸ்டர் மாத்திரம், நான் 45 வருஷமா இந்த ஆலயத்துக்கு போறேன், யாருமே ரகசிய வருகையை பத்தி பேசுறது இல்லை.
அட்வென்ட்ல இரண்டாம் வருகையை பற்றி தான் பேசுவாங்க எல்லாம். ஆனால் இந்த வருஷத்துல அட்வென்ட் அன்னைக்கு அவர் ரகசிய வருகையை குறித்து சொல்லுகிறார். அவர் மத்திய வானத்திலே தோன்றும் பொழுது என்ன நடக்குமாம், உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட சென்று என்றென்றும் அவரோடு கூட இருப்போமா. அப்படி என்றால் ரகசிய வருகை என்றதுக்கு எப்பவும் நடக்கலாம். அவன் திருடனை போல வருவார். அல்லேலூயா சொல்லுவார். வயலில் 2 பேர் வேலை செய்து கொண்டிருப்பாங்க, ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான். அதே பல இடங்களிலே கர்த்தர் அதை கோடிட்டு காண்பித்திருக்கிறார். இரண்டாம் வருகை வந்தால் அவருடைய பாதம் ஒலிவ மலையிலே படும். ஆனால் ரகசிய வருகை மத்திய வானத்திலே தான் இருப்பார். அவருடைய பாதம் எங்கேயும் படாது சார். இட்ஸ் a different incident God has given to us. ஆகையினாலே அவர் வரும் பொழுது உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட. அப்ப நான் சாக போறேன். இப்ப வருவாரே. அதனால தான் நான் அன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் அந்த நாட்களில் சொல்லியிருக்கேன், நான் சாகவே போறதில்லை, ஆண்டவர் வந்துருவாரு, நான் எடுத்து. மரணமும் இல்லை என்பதற்கு அதுதான் அர்த்தம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொண்டு ஒரு சில 3 காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒன்று புதிதாக்குவேன். அவர் யார் சொல்லியிருக்கிறார்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். இது உண்மை, இது சத்தியம். இதை எழுது. இந்த வருஷத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? சோ அந்த புதிதாக்குறதை குறித்து ஒரு சின்ன டிவோஷன். அந்த புதிதாக்கப்படுகிறது, அது புதிதாக்குவார்ன்றது சத்தியம். அதை புதிதாக்குவார். ஆனால் அந்த புதிதாக்கப்பட்டதை நான் காண்பதற்கு, நான் இந்த புதிதாக்கப்பட்டவர்களின் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நான் சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன பண்ணணுமாம்? முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போகணுமா. புதிதாக்கப்படுதல், முந்தினவைகளை ஒழித்து போடுதல், மூன்றாவது ஜெயம் கொள்ளுகிறவன். இந்த 3 காரியத்தை குறித்து நான் சுருக்கமாய் எவ்வளவு நேரம் பேச முடியுமோ நான் பேசுறேன். சரியா? முதலாவது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதுதான் இந்த மனநிலைமை மாற வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். யுவர் சால்வேஷன், ஐ வாண்ட் யூ டு யுவர் attitude to change a little bit according to the word. அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்றது. அதுதான் உண்மைதான். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆனால் இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நீங்க பிரவேசிக்கணும்னா you enter into him through faith. அல்லேலூயா சொல்லுமா? விசுவாசத்தின் மூலமாய்தான் நீங்கள் அவருக்குள். அது என்ன விசுவாசம்? கர்த்தர் எனக்காக பிறந்தார், கர்த்தர் எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், கர்த்தர் என்னுடைய பாவங்களை எல்லாம் நீக்கிட்டார் என்று நீங்க விசுவாசை அறிக்கை செய்தால் you enter into him. By his grace he allows you to come into him. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம் அதுதான். ஆனால் என்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டேனோ, என்னைக்கு அவர் எனக்குள் வந்திருந்தாரோ, அன்னைக்கு நான் மரித்திருந்தேன் என்றால் நான் அவரோடு கூட போயிருக்க முடியும். சரிதானே? அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? என்னுடைய பழையவைகள் எல்லாம் அவருக்கு முதுகு பின்னாக இருக்கு. எல்லா பழைய பாவங்களையும் எல்லாவற்றையும் என்ன பண்ணிருவார்? சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டு, by your faith he has allowed you to enter into him. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. என் மனைவி அழகாக சொன்னார். 15ஆம் அதிகாரம் யோவான்ல, அந்த உனக்குள் நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது மாத்திரம் போதாது, ஒருவன் என்னிலும் நான் உன்னிலும். That is where you are missing the bus. நீங்க கிறிஸ்துவுக்குள் by faith you can enter into him, but he will enter into you
by your separation from the world. Hallelujah சொல்லுவோம். இந்த உலகத்திலிருந்து நீங்கள் பிரிக்கப்படும் பொழுதுதான் அவர் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ண முடியும். Hallelujah. அதே தான் கொலோசியர் 1:29 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உனக்குள் வாசம் பண்ணுகிறது. ஒருவேளை மனம் திரும்பி எல்லா பாவங்களையும் மறந்து நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் பிரவேசிக்கிறோம், ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் ஒன்ஸ் யூ என்டர், அவர் தான் மறக்கிறாரு. ஆனா நீங்க என்டர் பண்ணிக்கிட்டு நீங்க மறக்க முடியாது. யூ கேனாட் ஃபர்கெட், ஹி ஒன்லி ஹஸ் ஃபர்கெட். அவர் தான் உன்னை மறந்து உன்னை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் உனக்குள் இருக்கிற பழைய மனுஷனை நீ தான் களைந்து போடணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அவர் பழைய மனுஷனை அவர் எடுத்துட்டு அவர் உள்ள அழைக்கல, அப்படியே பை ஃபெய்த் யூ ஹஸ் டேக்கன் யூ இன்சைட். அல்லேலூயா சொல்லுவோம். இது நன்றாய் கருது, கொஞ்சம் ஆழமா இருக்கும் சத்தியத்தை புரிந்து கொள்வது, கொஞ்சம் ஆழம். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் பை, ஏன்னா இந்த நியூ ஏஜ் கான்செப்ட் படி ஒன்ஸ் யூ டிக்ளேர் பை ஃபெய்த், நீ விசுவாச அறிக்கை செய்து விட்டால் உனக்கு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு வந்துருச்சுன்னா உனக்கு பரலோகத்தில் ஒரு சீட்டு. இதுதான் நியூ ஏஜ் கான்செப்ட். அது தவறு. என்றால் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் இருக்கும் பொழுதுதான் அவன் மிகுந்த கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அப்படி என்றால் நாட் ஓன்லி ஃபெய்த், நல்லா இதை கவனிக்கணும், இதை நல்லா புரிஞ்சிட்டீங்கன்னா அடுத்த பாயிண்ட் போடுவேன். ஃபெய்த் யூ ஹவ் என்டர்ட் இன்டு ஹிம், பட் பை யுவர் ஒர்க். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அப்படி என்றால் நீ கிரியைகள் செய்யணும். ஏன்னா ஆண்டவர் வருகையிலே உன்னுடைய கிரியைக்கு தக்க பலனைத்தான் கொடுப்பார். அநேகர் சொல்லுவாங்க ரட்சிப்புக்கு கிரியை வேண்டாம். நான் சத்தியமா சொல்றேன், தலைகள் என்று சொல்லணும்னாலும் சொல்லுவேன். நான் ரட்சிப்புக்கு உன்னுடைய கிரியை அவசியம் இல்லை. பட் ஆனா அந்த விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசமாய் இருக்கக்கூடாது. அவர் உனக்குள்ளே வந்து உன்னுடைய பழைய காரியங்கள் நினைவுக்கு வரும் பொழுது அதை அவர் உன்னிடத்திலிருந்து அழித்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வைப்பார். அல்லேலூயா சொல்லுமா. கொஞ்ச நாள் பழைய ஞாபகம், பழைய அநித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டு விடுறது மிகவும் கடினம், மிகவும் கடினம். இயேசுவை விசுவாச அறிக்கையினாலே அவருக்குள் சென்றிருக்கிற நாம் இந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்தை நாம் விட்டு விடுவது கடினம். இட் இஸ் இம்பாசிபிள். அதை விட்டுவிட வேண்டும் என்றால் மகிமையான நம்பிக்கையாக அவர் உனக்குள் வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுவார். உனக்குள் வந்து வாசம் பண்ண வேண்டும். அவர் உனக்குள் வாசம் பண்ணி இது நல்லது இது கெட்டது என்று அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார். நல்லதையே செய்ய அனுமதிப்பார், கெட்டவைகளை தடுத்து நிறுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இதுல ஒரே காரியத்தை சொல்லிட்டு நான் கடந்து போட்டோம். Why I am based on that? நீங்க பழைய பாடலாம் சொல்லுது, நீங்க அந்த மாம்சமான அந்த இது இருதயத்தை மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு நவமான இருதயத்தை கொடுக்கிறார். ரட்சிப்புக்கு அது சொல்லப்படுகிற ஒரு வசனம். ஏன்னா அன்புக்குரியவர்களே, ஆனா தாவீது ஏன் கிரியேட் இன் மீ எ நியூ ஹார்ட்னு சொல்றான்? புதிய இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று சொல்லுகிறான். அப்பதான் அவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறானோ? கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ்ந்தவன், கர்த்தர் அவனை அபிஷேகிக்கிறார், அவன் மீது பிரியம் வைக்கிறார், அவனோடு கூட இருக்கிறார், அவனுடைய காரியத்தை எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுகிறார். ஆனாலும் அவர் ஒரு தவறு செய்து விடுகிறான். அந்த தவறு செய்த உடனே அவன் புதிய பாட்டு சத்தியத்திற்குள் வருகிறான். அல்லேலூயா சொல்லுமா. இது நல்லா கவனிக்கணும். This is where you have to come into the teachings of the New Testament. New Testamentல தான், பழைய டெஸ்டமெண்ட்ல ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அவன் வந்து அந்த பாவத்துக்கு ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டியோ இல்லைன்னா காளையோ எதையாவது அடிச்சு ஒரு பரிகாரத்தை, அப்படித்தானே பழைய ஏற்பாட்டில் ஒரு பாவம் செய்வான்னா அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை, பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு போய் அதை கொடுக்கணும்.
அப்ப அவன் பாவம் அவனுக்கு மணி செஞ்சிருக்கலாம்ல, ஒரு 1000 ஆடுக்குட்டி எடுத்து போயிருந்திருக்கலாம்ல, பெரிய பாவம் செஞ்சிருக்கிறான், ஏன் எடுத்துட்டு போல? அவன் சொல்றான், பலியை நீர் விரும்புகிறது இல்லை. 51ஆம் சங்கீதத்தை நீங்க தினமும் படிங்க. முதல் வசனத்தில் அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை மன்னித்தருளும். பழைய ஏற்பாட்டுல கிருபை இருந்துச்சா? அவர்தான் கிருபையா இருந்தார். உம்முடைய கிருபையின் நிமித்தம், அதை அறிஞ்சிருக்கிறான் அவன். பாருங்க, உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை மன்னித்தருளும், என்னை கழுவி சுத்திகரித்து கிரியேட் இன் மீ a new heart, புதிய இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். நீங்க ரட்சிப்படைத்தவன புதிய இருதயம் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நான் சொல்லுகிறதற்கு ஒரு ஆதாரமாக இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். அவன் ஏன் புதிய இருதயத்தை பெற்றுக் கொண்டவன்? ஏன் அவன் திரும்பவும் எனக்கு புதிய இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று சொல்லுகிறான்? என் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான, இந்த கிரியேஷன், இந்த புதிதாக்கப்படுகிறதுன்னா, இட் இஸ் நாட் ரிப்பேரிங், இட் இஸ் நாட் ரெனோவேட்டிங், இட் இஸ் நாட் ரினியூவிங், இட் இஸ் ஒரு புதிதா கிரியேட் பண்றது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வருஷத்துல ஆண்டவர் இதுவரைக்கும் நடந்த அந்த பிரச்சனைகள், பாடுகள், அந்த உபத்திரவங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிட்டு ஒரு புதிய ஒரு புதிய பூமியை படைக்கிறார். கலந்தட்டி ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுத்துறீங்க, அது 61ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஏசாயா 4வது அதிகாரத்தில் பாழானவைகளை புதிதாய் கட்டுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா ஆங்கில வேதாகம் படிக்கிறவங்களுக்கு அந்த வேற மாதிரி இருக்கும், ரெனியூன்னு இருக்கும். ஆனா பாழானவைகளை புதிதாய் கட்டுகிறது. கர்த்தர் இந்த வருஷத்துல கட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பாழாய் கிடக்கிற உன்னையும் என்னையும் அவர் திரும்ப எடுத்து கட்டுகிறார், புதிதாக்குகிறார். எல்லாவற்றையும் இடித்து போட்டு புதியதாக கட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார், இது சத்தியம், இது உண்மை என்று எழுது, நான் சகலத்தையும் புதிதாக்கு. சரி, இரண்டாவதாக, அது புதிதாக்கப்படுகிறதை நாம் அநேக நேரத்தில் நாம் காண்போம். எப்படி காண்போம் என்றால், மற்ற கர்த்தருக்குள் இருக்கிற பிள்ளைகளிடத்திலே அவர்கள் புதிய நன்மைகளை பெற்றுக் கொள்கிறதை நாம் பார்ப்போம். 5 அதிகாரம் 5 தடவை படித்த அந்த சகோதரி இடத்துல ஆண்டவர் செய்கிற புதிய காரியத்தை அவங்க பக்கத்திலிருந்து பார்ப்பாங்க. பார்க்கலாம், புதிதாக்குறது ஆண்டவர் மற்றவங்க பார்க்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. அதனுடைய ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் நீங்க அனுபவிக்க முடியாது. ஆகையினாலே கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஏசாயா 43:18-19 வாசித்து பார்த்தீங்கன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இதை நல்லா கவனிங்க பிரியமான. முந்தினவைகளை நீங்க நினைத்துக் கொண்டிருந்தீங்கன்னா புதிதாக்கப்படுகிறதை உங்களால் காண முடியாது. How many wants to believe this? நீங்க பழைய, நான் தான் ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு, நான் தான் இத்தனை அதிகாரம் வாசிக்கிறேன், நான் தான் 5 தடவை நான் பைபிளை முடிச்சுட்டேன்னு. நான் உங்களை நான் தப்பு சொல்லலமா, தயவு செய்து மன்னிச்சிருங்க. இல்ல அப்படிதான் எல்லாம். நான் 26 நாள்ல பைபிளை கேட்டு முடிச்சுட்டேன்னு நான் சொல்லலாம், காலர் தூக்கிக்கலாம். நான் ஊழியம் செய்யறேன்னு, இத்தனை பேர் ஆத்மாவை கொண்டு வந்துட்டேன்னு, இப்படி நீங்க பழையவைகளை நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் புதிதாக்குறதை உன்னால் பார்க்க முடியாது. நீ பார்த்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. நீங்க முந்தினவைகளை மறக்கணும், பூர்வமானவைகளை சிந்திக்க கூடாது. ஏன்னா நம்மளுடைய பெண்கள்கிட்ட, ஆண்கள்கிட்டே இருக்கு பெண்கள்கிட்டே இருக்கு நிறைய. திருமணமான புதுசுல கணவன் வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு முழம் வாங்கிட்டு வந்துடுவார்ல,
கரெக்டா வாங்கிட்டு வந்துருவான். ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஒரு முளை பூவோட வந்துருவான். இது டெய்லி நடக்கும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அவர் பூ கொண்டு வர மாட்டேங்கிறாரு. இது பகல் பூரா நினைச்சிட்டு இருக்கோம். சாயந்தரம் அவர் பூ வாங்கிட்டு வருவார். பூக்கடைக்காரன் வருவான் தெருவுக்கு, ஐயா வாங்கிட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பான். எல்லாம் பூ வரும் பூ வரும்னு நினைச்சிட்டு இருக்கா, அவருக்கு கொடுக்கல. பழைய வேலையே நீங்க நினைச்சு 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 நீங்க உங்களையே உருவ குத்திட்டு இருக்கீங்க. ஏன் கர்த்தர் புதிதாக்குறேன்னு சொல்றாரு இல்லையா? அவர் பூ வாங்கிட்டு வந்தவர் ஒரு செயின் வாங்கிட்டு வரட்டுமே. ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அவர் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அதே நினைங்க பிரியமான. அநேக நேரத்தில் நம்ம பழையவைகளையே நினைச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ உனக்கு ஆண்டவர் செய்கிற நன்மையை உன்னால பார்க்கவும் முடியாது. அதனுடைய ஆசீர்வாதத்தின் நன்மையை என்ன பண்ண முடியாது? அனுபவிக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. யூ கேனாட் இன்ஹெரிட். கர்த்தர் புதிதாக்குகிற நன்மைகளையும் புதிதாக்கி செய்கிற ஆசீர்வாதங்களை உன்னால் என்ன பண்ண முடியாது? சுதந்தரித்துக் கொள்ள முடியாது, அனுபவிக்க முடியாது. அநேக நேரத்தில் நாம் சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். பழைய காலத்துல வாக்குத்தத்த அட்டை யாராவது வச்சிருக்கீங்களா? ரொம்ப நாள் வச்சிருந்தேன் பைபிள்ல. பழைய காலத்து வாக்குத்தத்த அட்டை இது இவ்வளோன்னு இருக்குமே, அதெல்லாம் மறந்தாச்சு. அதுல என்ன இருக்கும்? ஒரு பக்கத்துல இல்ல, ஒரு பக்கத்துல என்ன இருக்கும்? வாக்குத்தத்தம். இன்னொரு பக்கம் என்ன இருக்கும்? அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீ கீழ்ப்படுகிறதுக்கு ஒண்ணு எழுதுவாங்க. ஆமா தானே? நீங்க எல்லாமே நியூ ஏஜுக்கு வந்துட்டீங்கனால எல்லாம் மாறி போச்சு. இதெல்லாம் தான் கர்த்தர் மாத்த போறாரு. இப்ப என்ன கொடுக்குறாங்க? எனக்கு இந்த வருஷம் 2020 ஒரு வாக்குத்தத்த அட்டை எடுத்துட்டு வந்தா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? கேலண்டர். இந்த வருஷத்துல 366 நாள் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் 366 நாளும் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். என்ன சார், நீ ஜெபிச்சாலும் கிடையாது, கோயிலுக்கு போனாலும் உன்னை விட்டு விலக மாட்டேன், நீ சினிமாவில் போய் உட்கார்ந்திருந்தாலும் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட. அதான் சொல்றாரு 366 நாள். இதான் உங்க பாஸ்டர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். இதுதான் உங்க சபை உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். நான் சபையையும் பாஸ்டரையும் நான் குறை சொல்லல, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அனுபவத்தை. ஏன்னா நான் இன்னைக்கு பார்த்தேன், இந்த நியூ இயர் அன்னைக்கு மார்னிங் 7 o'clock சர்வீஸ் போனேன். வாக்குத்தத்த அட்டை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு போய் அங்க போய் உட்கார்ந்துட்டு வாசித்து பார்த்துப்பாங்க. அது சரியா இல்லையே, இந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி வாக்குத்தத்தம் இல்லையே, வேகமா ஓடி திருப்பி இன்னொரு வாக்குத்தத்தம் அதை போட்டுட்டு இன்னொன்னு எடுக்கிறேன். 307 அதை பார்த்துட்டு சிரிப்பு தான் வந்துச்சு. சில பேர் அம்மாமார் பிள்ளைங்களை அனுப்புறாங்க, போய் வேற எடுத்துட்டு வாங்க, தன்னுடைய ஆசையை பிள்ளைகள் மூலமா நிறைவேற்று. இந்த கூத்தெல்லாம் நடக்குது சார் நம்முடைய ஆலயத்தில். ஏன்னா கண்புக்குரியவர்களே, அவர் முந்தினவைகளை நாம் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அவர் மறந்தால்தான் புதியவைகள் நமக்கு தோன்றும். எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் இதுல ஒரு 2 இன்ஸ்டன்ஸை மட்டும் சொல்ல விரும்புறேன். எப்படி சில பேரால மறக்க முடியல. எசேக்கியா ராஜா, அவன் 31 வயசுல அவன் ராஜா, 25 வயதுல அவன் ராஜாவாகிறான். நீங்க வேதத்தை பல இடத்துல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ கண்டுபிடிக்க முடியும். 36 வயசு வரைக்கும், நல்லா கவனிங்க, 25 வயதுல அவன் ராஜாவாகிறான். 36 வயது வரைக்கும் அவன் கர்த்தருக்கு உண்மையாய் உத்தமனாய் அவருக்கு பிரியமானதையே செய்து வாழ்ந்திருக்கிறான். அப்படி என்றால் அவனுடைய பழைய வாழ்க்கையையும் நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையையும் அவன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்திருக்கிறான். உண்மையாய் இருந்திருக்கிறான், உத்தமனாய் இருந்திருக்கிறான். நான் டெய்லி வேதத்தை வாசிக்கிறேன், டெய்லி ஜெபிக்கிறேன், டெய்லி ஆலயத்துக்கு போறேன். அதான் அந்த 25 36 வரைக்கும் அவனை வாழ்ந்து காமிச்சிருக்கிறான். கர்த்தர் அவன் மேல் பிரியமா இருக்கிறார்.
அவன் கேட்பதற்கு மேலாய் அவனையே ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அந்த 36வது வயதுல கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில சில காரியங்களை புதிதாக்க விரும்புகிறார். அவனுக்கு ஒரு வியாதி வருகிறது. அப்பொழுது தீர்க்கதரிசியை அனுப்பி அவன்கிட்ட சொல்றார், நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய், உன்னுடைய வீட்டின் காரியத்தை என்ன பண்ணு. ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஏன்னா அவனுங்க பிள்ளைங்க என்ன மாதிரி வேற மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்பாங்களா நம்மளுக்கு தெரியாது. அவருடைய பிள்ளைகளை பற்றி அங்க வேதம் சொல்லல. ஆனா வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று அவனுக்கு கொடுத்து 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் அந்த 36 51 ஆண்டு வரைக்கும் அவன் மரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 15 ஆண்டுகளும் அவனுடைய வாழ்க்கை அருவருக்கத்தக்கதாய், கர்த்தருடைய பார்வையில அருமையாயில்லை. எனக்கு அன்புக்குரியவர்களே, அதை அவன் பழைய வாழ்க்கையில 36வது வயதுல அவன் பழைய நற்கிரியைகளையே அவன் நினைத்துக் கொண்டிருந்தபடியினாலே கர்த்தர் புதிதாக்கினதை அவன் கண்டுபிடிக்க முடியல. எதுக்காக உனக்கு இந்த வியாதியிலிருந்து உனக்கு ஒரு பிழைப்பை கொடுக்க போகிறார்னா, உன்னுடைய பிள்ளைகளை நீ வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்துவதற்கென்று ஆண்டவர் புதிதாக்கி அவனுடைய வாழ்க்கையை கொடுக்க போகிறார். ஆனால் அதை அவன் புரிந்து கொள்ள முடியல. அவனுக்கு புதிதாக்குதல அவனால் என்ன முடியல, காண முடியல. அதனால இந்த நன்மையை அனுபவிக்க முடியல. கர்த்தர் அவனை வாழ்க்கையை குறித்து மனஸ்தாபப்படுகிறார். ஏசாயா 39 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என் காலத்திலாவது, ஏன்னா அவனுக்கு அந்த ஆண்டவர் புதிதாக்கி கொடுக்கிறதின் அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளாதபடியினாலே, ஆண்டவரே நான் உண்மையும் உத்தமனுமாய் இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் வரும் வாழ்க்கை எனக்கு சமாதானமாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன், மகா கசப்பை அல்லவா கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி அழுதவன். என் காலத்திலாவது சமாதானம் இருந்ததே, என் பிள்ளைகள் எப்படிப்பட்டு போனால் என்ன என்று 39ஆம் அதிகாரம். இதுக்காக கர்த்தர் புதுப்பித்துக் கொடுக்கிறார். ஆகையினால கர்த்தருடைய புதுப்பிக்குதலை நீ அறிந்து கொள்ளாத வரைக்கும் உன்னுடைய பின்னிலைமை முன்னிலைமையை காட்டிலும் மோசமாய்த்தாங்க. இதை மனதில் வைத்துக் கொள்ள நான் எச்சரிக்கை பண்ணுகிறேன் என்று நினைக்காதீங்க. தயவு செய்து மிகவும் கொடிய வருஷத்துல நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், ஒரு மந்திரி எனக்கு ரொம்ப ஒரு ஹேண்ட்சம் மினிஸ்டர், அனுராஜ் தாக்கூர்ல இஸ் ஹேண்ட்சம் ஃபெல்லோ, கிரிக்கெட் போர்டுல எல்லாம் இருந்திருக்கிறான். அவன் யூ ஷூட் டவுன் சொல்லி இருக்கிறான். அந்த சிஏஏ எதிர்த்து போராடுறவங்க எல்லாம், அவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களை எல்லாம் சுட்டு கீழே போடுங்க அப்படின்னு. அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த நாளே இன்னொருத்தன் அந்த ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் ஒருத்தனை சுடுறான். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு ப்ரொட்டஸ்ட் 50 நாளா நடந்துட்டு இருக்கு. அதுல நேற்று இன்னொருத்தன் இன்னொரு சுடுறான். அப்போ இந்த உலகம் எங்க போயிட்டு இருக்கு? இப்படி போய்கொண்டிருக்கிற நாட்டில் என் மேல குண்டு வரக்கூடாது, என்னை எவனும் துப்பாக்கி வச்சு சுடக்கூடாது, என்னை காத்துக் கொள்ளுகிறதற்கு கர்த்தர் எனக்கு செய்கிற புதிதாக்குதலை நான் காண வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? காண வேண்டும். தாவீது அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனாலும் கிரியேட்டர் இன் மீ a நியூ ஹார்ட் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட போராடின மனுஷன் ஒரு பாவத்தை செய்து விடுகிறான். கர்த்தர் அவனுக்கு 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தை விட்டு சென்று வாசிப்பார். அவன் ஒரு பாவத்தை செய்து விடுகிறான். கர்த்தர் 3 தண்டனையை கொடுக்கிறார். அதில் ஒரு பிரதானமான தண்டனை, அவன் மகனை, பச்சைபாலுக்கு பிறந்த மகனை நான் அடிப்பேன் என்று சொன்னார். இவன் 7 நாள் உபவாசிக்கிறான், தண்ணீர் குடிக்காமல், புசியாமல், குடியாமல் 7 நாள். கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அவன் தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை ருசித்ததை அவன் அப்படியே அனுபவித்தவன். அவன் எல்லாவற்றையும் சொல்லி ஆண்டவர்கிட்டே செபிக்கிறான். அப்படியும் அவன் என்ன பண்ணுகிறான்? மகன் மரித்து போகிறான்.
மரித்து போனதுக்கு அப்புறம் நீங்க வேதத்தை நீங்க தான் நல்லா வாசிக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் என் மகனை அடிச்சிட்டாருன்னு சொல்லி இருக்கிறானா? ஞாபகத்துக்கு முந்தினவைகளை நினைக்கவே இல்லை. அது அவன் பாண்டர் பண்ணவே இல்லை, சிந்திக்கவே இல்லை. அப்படி இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஆகையினால் தான் ஆண்டவர் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னால் முந்தினவைகளையே நீங்க சிந்தித்து 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 கொண்டு இருப்பீங்கன்னா கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய முடியும். கொஞ்ச நேரம் ஆகும். இந்த கடைசி பாயிண்ட், ஜெயம் கொள்ளுகிறவன் சகலத்தையும் சுதந்தரித்துக் கொள்கிறான். வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பரலோகத்திலே நடக்க போகிறதை பூமியிலேயும் செய்யப்படட்டும் சில காரியங்களை குறித்து காண்பித்தவர் இந்த உலகத்திலே இருக்கிற சபைகள் அத்தனையையும், இப்பொழுது கோடிக்கணக்கான சபைகள் இருக்கும் இந்த உலகத்தில், அவைகள் அத்தனையும் ஒன்றாய் சேர்த்து 7 சபைகளாக அவர் குறுக்குகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த 7 சபைகள் மாத்திரமல்ல, அந்த சபையில இருக்கிற 7 அந்த ஜனங்களும் அந்த 7 காரியத்துக்கு உடன்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? 7 அது அப்படிதான் நீங்க அதை தியானிக்கணும். 7 சபைனா, நான் எபேசு சபையை சேர்ந்தவன், நான் சிமர்னா சபையை சேர்ந்தவன் நீங்க உங்களை குறுக்கி கொள்ளாதீங்க. அந்த அப்படி கொடிக்கணக்கான இருக்கிற கிறிஸ்துவனுடைய சபை மக்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிற பிளஸஸ், அவர்களுக்கு இருக்கிற பிளஸுக்கு என்ன சொல்றது, நற்கிரியைகள், அவர்களிடத்தில் காணப்படுகிற குறைவுகள், பாவங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த 7 சபையில அவர் சில காரியங்களை குறிப்பிடுகிறது. நீ அவருக்கு விரோதமாக என்ன செய்த பாவம் என்று நான் சொல்லவில்லை, உன்னிடத்தில் காணப்படுகிற குறைகள், deficiencies. He lists out the entire Christian community in the whole universe into 7 churches. அதுல இருக்கிற டிஃபரண்ட் பீப்புளுக்குரிய அந்த குறைவுகளை அந்த இடத்துல சொல்லுங்க. அதை நீங்கள் கட்டாயமா இந்த வருஷத்தில் ஆரம்ப நாட்களிலே நீங்க வாசிக்கணும். அதுல எபேசு சபைக்கு 2ஆம் அதிகாரத்தில் முதலாவது ஒரு பாயிண்ட் நான் சொல்லிட்டு போறேன் நேரம். எபேசு சபைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய எல்லாத்தையும் வாசித்து பாருங்க, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் எல்லாத்தையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்புடாமல் பிரயாசப்படுவதையும் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். He is listing out from you the things you have done to God. எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு there is some deficiency. இந்த மேற்கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல எதை நீ ஜெயம் கொள்ளணும்னு நான் இந்த இடத்துல வச்சு சொல்றேன். ஏன்னா எல்லா காரியங்களையும் பேச முடியாது. அவர் லிஸ்ட் அவுட் பண்ணார்ல, இதான் these are all the deficiencies. ஒரு 7 டெபிஷியன்சியை காமிச்சிருக்காரு இல்லையா? அந்த 7 டெபிஷியன்சியை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மற்ற காரியங்கள் வேதத்திலே மற்ற இடங்களிலே சொல்லப்பட்டு ஆண்டவர் சொல்றார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். அதுதான் மேற்கொள்ளுகிறது, அதுதான் மேற்கொள்ளுகிறது. அப்போ எதை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் உலகத்தை நீ மேற்கொள்ளுகிறத பத்தி பேசினா ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருக்க முடியும். ஆனா இந்த இதுக்கு குறுக்கிற இந்த 7 சபையில எழுதுற அந்த டெபிஷியன்சியை மாத்த சொல்லிட்டு போறேன். ஆதி அன்புல நீ குறைவுள்ளவனாய்க்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஆதி அன்புல நீங்க இருக்கீங்களா? அப்பெல்லாம் 120 பேர் வருவீங்க, கீழே இடமே இருக்காது, குடும்பமாய் வருவீங்க.
பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து வருவீங்களே, எங்க போச்சு அந்த ஆதியா? எனக்கு அன்புக்குரியவர்களே, அநேக நேரத்தில் நான் மிகவும் வருத்தம் அடைகிற காரியம் நான் சரியா ஊழியம் செய்யலையான்னு எனக்குள்ள ஒரு மனசுல ஒரு எண்ணம் வரும். ஏன் அப்படி ஜனங்கள் வர்றதில்ல, வந்தவங்களை நின்றுட்டாங்க அப்படி. அப்ப நான் மிகவும் அதிகமாக நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை அவர் ஞாபகப்படுத்தினார். அதுல பவுல் பெரிய ஊழியக்காரன். அப்பொழுது அவர் சில காரியங்களை சொல்றார். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். நல்லா, நான் நட்டுனேன் தான், என்னுடைய வேலை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவரு, நான் புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திவாரம் தான் போட்டேன். நான் இந்த ஊழியத்துல மாளிகை கட்டல சரணும், நான் அஸ்திவாரம் தான் போட்டுட்டு வரேன். I'm just laying foundation. இந்த சுகனமா இருந்த நாட்களில் ஒரு சிலர் என்கிட்ட வந்து சொன்னது, நீங்க அந்த நாள்ல போட்ட அஸ்திவாரம் தான் எங்களுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு இவங்க சொன்னாங்க, நீங்க சொன்னனால தான் நாங்க பைபிள் வாசிக்கிறோம். நான் அஸ்திவாரம் தான் போட்டேன், நான் மாளிகை கட்டவே இல்லை, மாளிகை கட்ட ஆரம்பிக்கவே இல்லை. ஆண்டவர் எனக்கு காண்பித்த உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா மாளிகை கட்ட ஆரம்பித்தால் அது ஒரு நாள் சோதிக்கப்படும். அது புல்லாலும் மரத்தாலும் கட்டப்பட்டுச்சுன்னா அது என்ன ஆகும்? அழிஞ்சு போயிடும். பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தின கற்களாலும் தான் கட்டணும். நான் பவுண்டேஷன் தான் போடுறீங்க, நீங்க தான் அங்க மாளிகை கட்டணும். உங்க மாளிகை எப்படி இருக்கும் என்று நீங்கள் நிதானித்துக் கொள்ளும். நான் நிதானிக்க தேவையில்லை. கர்த்தர், நான் புத்தியுள்ள சிற்பாசாரியை போல நான் அஸ்திபாரம் தான் போட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் கூட நான் போட்ட அஸ்திபாரத்திலே மாளிகை கட்டல, அஸ்திபாரம் தான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த பவுலடியார் சொன்ன வார்த்தை என்னை மிகவும் கவர்ந்தது. அவ்வளவு பெரிய ஊழியக்காரன். எனக்கு அந்த ஆதி அன்புக்குள்ளே நீங்க வாங்க ஆண்டவர் சொல்ற, இல்லட்னா உன் விளக்கு தண்டை நான் எடுத்து போடுவேன். ஜெயம் கொள்கிறவன் சுதந்தரித்துக் கொள்வேன். அப்படி என்றால் நீங்க ஆதி அன்புக்குள்ளே வாங்க. அந்த நாளிலே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலே, ஆண்டவரை அறிந்த நாளிலே, ஆண்டவருக்கு உதவி செய்த நாளிலே எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருந்தீர்களோ அதுல நீங்க வாங்க. அப்பெல்லாம் இப்போ வர்றாங்க, வீட்டுக்கு சொந்தக்காரவங்க வருவாங்க இல்லம்மா, வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்கல்ல, விருந்து செஞ்செல்லாம் போடணும், நல்லா போடுங்க. ஏன்னா நீங்க விருந்து செஞ்சு போடலன்னா அப்புறம் அவங்க கோச்சிட்டு போயிடுவாங்க. நல்லா விருந்து. அப்போ 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க இன்னைக்கு விருந்து செய்யும் போது என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. ஒரு 5 நிமிஷமாவது. Nobody can rob 5 minutes from you. குளிக்க போறீங்க, ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரோடு உறவாடுங்க. அங்க விருதுநகர்ல அந்த காலத்துல ஊழியம் செய்யும் பொழுது இந்துல இருந்து கிறிஸ்டியன், அந்த சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல பாட முடியாது, வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியாது, அந்நிய பாஷையில பேச முடியாது, பாத்ரூம்ல போய் தண்ணியை ஷவர் திறந்து விட்டுட்டு அந்நிய பாஷையில அப்படி பேசுவாங்க. அதை யாரும் தடுக்க முடியாது. 2வது சிமர்னா சபை இன்னொரு டெபிஷியன்சி. இதே டெபிஷியன்ட் எபேசு சபையில் இருந்த டெபிஷியன்சியும் இருக்கலாம். சிமர்னா சபைக்கு எழுதப்பட்ட அந்த டெபிஷியன்சி எனக்குள்ள இருக்கலாம். உன் கிரியையையும் உன் உபத்திரவத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். நல்லா பாருங்க, அவன் உபத்திரவப்பட்டதை, கர்த்தருக்காக அவனுடைய வாழ்க்கையில பட்ட உபத்திரவத்தையும் அவன் அனுபவித்த பாடுகளையும் நான் அறிந்திருக்கிறேன். இனிமேலும் படுகிற பாடுகளை குறித்து பயப்படாதே அப்படி என்று சொல்லிவிட்டு அவனை மேற்கொள்கிறவன் என்று சொல்லல. அவர் சொல்றார், இன்னும் 10 நாள் அளவு நீ என்ன பண்ணுவ? அவனை ஏற்கனவே நொந்து போயிருக்கான்.
உபத்திரவப்படுறான், பாடுபடுறான், நோய் வருது. எனக்கு கொடுத்த வார்த்தை, அதனால தான் நான் உங்களுக்கு தைரியமா சொல்றேன். எல்லாத்திலையும் பாடுகள், உபத்திரம் தான். பட்டாலும் இன்னைக்கு சொல்றாரு, ஏன்னா ஹார்ட்டை வெட்டிட்டாரு, எல்லாம் சரியா போயிடுச்சு, எவ்ரிதிங். டாக்டர்ஸ் எல்லாம் சர்ஜனும் ரிவ்யூ பண்றப்போ யூ ஆர் ஃபைன், யூ ஆர் வண்டர்ஃபுல் அப்படின்றான். அப்புறம் இந்த கார்டியாலஜிஸ்ட் சொல்றான் யூ ஆர் வண்டர்ஃபுல் அப்படிங்கிறான். ஆனா அப்ப நான் படுகிற பாடு எனக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியும். என் மனைவிக்கும் எனக்கும் தான் தெரியும். எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த நேரத்தில் இதை நான் தியானிக்கும் பொழுது இன்னும் 10 நாள் அளவும் நீ பாடுவிடு. அன்புக்குரியவர்களே, இந்த 7ன்றது முழுமையை குறிக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் சொல்றது இல்லை. ஆனா வேத ஆராய்ச்சியாளர்கள் 7ன்றது என்ன பண்ணும், முழுமையை குறிக்கும். இந்த 10ன்றது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு. It talks about endless suffering. There is not a limit of 10. Hallelujah சொல்லுவோமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நான் எனக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அத மாதிரி சில பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பொருந்துமா இருக்கும். ஏனென்றால் அதற்கு ஆதாரத்தை நான் எது வைத்திருக்கிறேன்னா, மோசே ஆண்டவர் சொல்றாரு, இவங்க 10 தடவை என்ன சொல்லுங்க சோதிச்சாங்க. 10 தடவை என்னை சோதிச்சாங்க அப்படின்னு மோசேட்ட அவர் அங்கலாய்க்கிறார் தேவன். நீங்க அவங்க சோதிச்சதை ஒரு நாள் எண்ணி பாருங்களேன். பைபிள் வாசிக்கும் போது 10க்கு மேலதான் சோதிச்சிருப்பாங்க. ஆனா அவர் 10 தடவைன்னு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன பண்ண, endless-ஆ they were testing me. endless-ஆ அப்படி சொல்றாரு. நீ அப்போ நான் எல்லா உபத்திரமும் முடிஞ்சிருச்சு, இனிமேல அப்படின்னு நினைச்சேன். இந்த வார்த்தையை சொல்றார், நீ பாடுகளை அறிஞ்சிருக்கிற, நான் அறிஞ்சிருக்கிறேன், நீ பட்ட உபத்திரவங்களை அறிஞ்சிருக்கிற. அது ஏன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்க 119ஆம் சங்கீதம் 67 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு நான் உபத்திரவப்படாமல் இருந்தால் வழி தப்பி போயிருப்பேன். அப்ப ஏன் கர்த்தர் உபத்திரவத்தை கொடுக்கிறார்னா, அந்த உபத்திரவத்தை அவர் நான் கொடுக்காது இருந்திருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், வழி தப்பி போயிருப்பேன். 71வது வசனத்துல சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகையினால் உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுகிறேன். கரந்தட்டி ஆண்டவர். Why you should have endless suffering? God wants you to correct your path and take you to heaven, and you will sit on the right hand of God. Hallelujah சொல்லுமா, Hallelujah சொல்லுமா, Hallelujah, Hallelujah. எடுத்து பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல he is listing அவர் பட்ட உபத்திரவங்களை. 10 உபத்திரவம் தான் பட்டிருக்காரு அவரு இல்ல சார். என் மனைவி அன்னைக்கு எண்ணி சொல்றா, 27 உபத்திரவத்தை அதுல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறார். கடைசி வரைக்கும் உபத்திரம், கடைசி வரைக்கும் பாடு. அவனுக்கு என்ன சொல்றாரு, இந்த சிமிர்னா சபையில இருக்கிறவனுக்கு சொல்றாரு, நீ மரண பரியந்தம் உண்மையாய் கறந்த. எனக்கு கர்த்தர் கொடுக்கிற கட்டளை, உனக்கு மரண பரியந்தமும் தான் உபத்திரம் வரும், பாடுகள் வரும். நீ மரண பரியந்தமும் நீ உண்மை உள்ளவனாய். அந்த அர்த்தம் வாசிப்பாங்க, இந்த சிமிர்னா சபைக்கு எழுதுனது நீங்க வாசி. அதனால நீங்க உபத்திரவம்னு பயந்துடாதீங்க. ஆண்டவர் சொன்னாரு, you will have pain. மற்றவங்களுக்கு எல்லாம் யங் பீப்புள் they can get over their pain very easily, but you are old, you are 77 years old, so உன்னுடைய progress may be slow, but I am with you. Hallelujah சொல்லுவோமா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் என்னோடு கூட இல்லைன்னா என்னைக்கோ ஒளிஞ்சு போயிருப்பேன் சார். அந்த வேதனையில கர்த்தரை மறுதலிச்சு போயிருப்பேன். Hallelujah சொல்லுவோமா? Hallelujah, Hallelujah. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நீங்க வேதத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா it will comfort you. தாவீது சிறு வயதிலிருந்து அவன் பாடுகளை அனுபவித்தான். எப்பவும் ரத்தம் சிந்துதல் தான், எப்பவும் யுத்தம் தான், எவ்வளவு பிரச்சனை தான், பாடுகள் தான். அவனுக்கு கடைசி வரைக்கும் பாடுகள் தான். ஆனா சாலமோனுக்கு சமாதானம் தான். அவன் யுத்தமே நடத்தல. அவன்
இது ஆண்டவருடைய கிருபை. எனக்கு அன்புக்குரியவர்களே, அடுத்தது பெர்கமு. அதை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் உங்க கிரியையில ஒரு முக்கியம் பிரதானமான ஒரு கிரியை, பிளஸ் பாயிண்ட். நீ கர்த்தரை நீ என்ன பண்ணல, மறுதலிக்கல. எல்லா காரியங்களையும் நீ கர்த்தரை என்ன பண்ணல, மறுதலிக்கல. பேதுருவை போல மறுதலிக்கல. நீ மறுதலிக்காமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னு யோசிச்சு பாருங்க. நீ மறுதலிக்கல, ஆனால் உன்னுடைய பேச்சில, உன்னுடைய செயலில, உன்னுடைய நடக்கையில நீ மற்றவர்களுக்கு இடரல் உண்டாயிருக்கிறாய். அதுக்கு பிழையாம ஒரு இடரலா இருந்தான்னு பிழையாம சொல்லி காமிக்கிறார். நீங்க உங்க பேஸ்புக் போஸ்டிங், அதுல எத்தனை பேர்த்துக்கு இடறுதல் உண்டாகிறது? பேஸ்புக் போறவங்களுக்கு தான் தெரியும். நீங்க போடுற பேஸ்புக் போஸ்டிங் எத்தனை பேர்த்தை இடரல் உண்டாக்குது உங்களுக்கு தெரியாது. நீ கர்த்தரை மரியாதை மறுதலிக்காமல் தான் இருக்கலாம், உண்மைதான், சத்தியம். ஆண்டவர் சொல்றார், நீ யூ ஆர் நாட் டினைங் மீ, நீ என்ன மறுதலிக்கல, அதை நான் அறிஞ்சிருக்கிறேன். எல்லா சிச்சுவேஷன்லையும் நீ மறுதலிக்காமல் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனா என்னுடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கி இருக்கலாம். ஒருவேளை கோபப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அவனை திட்டி இருக்கலாம், ஒரு ராஸ்கல்னு சொல்லி இருக்கலாம், வாய்ப்பதறி சில காரியங்களை சொல்லி இருக்கலாம். அந்த ஒரு வார்த்தை அவனை இடரல் உண்டாக்கியிருக்கு. அதனால தான் பவுலடியார் அழகாக சொல்கிறார், நான் மாம்சம் புசிப்பது ஒருவனுக்கு இடரலா இருந்துச்சுன்னா நான் மாம்சம் கர்த்தருடைய வழி. அப்படிப்பட்டவன் தான் உபத்திரவப்பட்டான். அப்ப நீங்களும் நானும் யாரு? நம்ம பவுலோட மேன்மையானவர்களா, ஆண்டவரோட மேன்மையானவர்களா? எனக்கு அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க. தியத்திரா சபைக்கு ஆண்டவர் உன்னை எல்லாவற்றையும், உன் கிரியையும், உன் அன்பையும், உன் ஊழியத்தையும், உன் விசுவாசத்தையும், உன் பொறுமையையும், நீ முன்பு செய்த கிரியையிலும் பின்பு 19ஆம் வசனம், அதிகமாய் இருக்கிறதே என்பதை அறிந்திருக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு பிளஸ் யாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல வேண்டாம். எல்லாவற்றையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டார். The top class testimony God has given to me in this verse. 19ஆம் வசனத்தில் உன் ஊழியத்தை, உன் அன்பை, உன் ஊழியத்தை, உன் விசுவாசத்தை, உன் பொறுமையை, நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறைவுண்டு, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எல்லாம் இருக்கு சார். எல்லாம் ஊழியம் செய்யறோம். ஒரு ஊழியக்கார பொண்ணு எங்கிட்டத்துல கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஊழியம் செய்கிற பிள்ளை தான். ஊழியம் நல்ல வல்லமையாய் செய்கிற, பல நாடுகளுக்கு சென்ற ஊழியம் செய்கிற பிள்ளை. அவருடைய மகனுடைய பிஹேவியர் சரியில்லை என்று சொல்லி அவன் ஒரு மாதிரி திருமணம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவன் வேற மாதிரி பிஹேவ் பண்றானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பயம். அதுக்கு வேதத்திலிருந்து அவர்கள் சில காரியங்களை they could have found out. அவங்க ஜெபிச்சு அவங்க செஞ்சிருக்கலாம். அவங்க தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை நாடி போய் அவன் என்ன சொன்னா, உங்க மகன் வாலிபனா இருக்கும்போது ஒரு கேத்தலிக் கேர்ள் அவளை லவ் பண்ணான். இப்ப உனக்கு திருமணம் ஆக போகுதுன்னு நினைச்ச உடனே அவ டெய்லி கேன்ல ஏத்துறா, அவ ஊதுபத்தி வைக்கிறான். இது ஒரு தடை. தீர்க்கதரிசிகள் இடத்துல போகும்பொழுது அதைத்தான் அவர் சொல்றாரு, இயேசபேல் பொய்யான தீர்க்கதரிசிகள் இடத்துல நீ போகிறார். அவங்க எப்ப பொய் பேசுவாங்க, எப்ப உண்மை பேசுவான்னு தெரியாது. நான் அதனால அந்த அவரை நான் தீர்க்கதரிசி இல்லை என்று நான் சொல்லுவதற்கு நான் துணிய மாட்டேன். அப்புறம் உங்க வீட்டுல ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல உள்ள பூவெல்லாம் கீழே உழுகுது. அங்க ரோட்ல போறவங்க எல்லாம் அதை எடுத்துட்டு போய் எங்க கொடுக்கறாங்க, எங்க போடுறாங்க சொல்லுங்களேன்? இந்து கோயில். ஊழியம் பண்ற தாய்
எல்லாருக்கும் விடுதலை வாங்கி கொடுக்கிற பிள்ளை, எல்லாருக்கும் ஆறுதலை உண்டாக்குகிற ஒரு தாய். அடுத்த நாள் அந்த மரத்தை வெட்டி போட்டாங்க. ஆகிலும் உனக்கு ஒரு குறை, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், ஆகினும் உன்னிடத்திலே ஒரு குறை. பிரச்சனை வரும் சார், ஊழியத்தில் பிரச்சனை, பாடுகளை குறித்து நான் சொன்னேன். பாடுகள் வரும், பிரச்சனை வரும், உபத்திரம் வரும். ஆனா அந்த உபத்திரம் அப்படியே நம்மளால கட்டுப்படுத்த முடியாத நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், யார்கிட்டயாவது போய் குறி கேட்கலான்னு தோணும். நான் தீர்க்க தரிசனம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இவங்க பேசுறது பூரா குறி சொல்றது. சரியா சிஸ்டர், நம்ம ஜெபம் பண்ணுவோம், சரியா போகும்னு சொல்லியிருக்கலாமே. அவன் கேண்டில் ஏத்தினான்னு பெரிய டிவட்டி ஏத்தினான், என்ன சார் மாத்த முடியும்? சருதை குறித்து ஒரு காரியம். அவர் சொல்றாரு, சர்தையில உயிர் உள்ளவன் என்று சொல்லுகிறாய், ஆனா செத்தவனாய் இருக்கிறாய். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பிரியமா. நம்ம அநேக நேரத்தில் நாம சொல்லுகிறோம், ஆனா இந்த கிரியைகளில் அது காணப்படுவதில்லை. ஜெபிக்கிறோம்னு சொல்றோம், எதிர்த்தை வாசிக்கிறோம், நான் உயிர் உள்ளவன் என்று சொல்றோம், நான் ஐ எம் வெரி ப்ரோஆக்டிவ் டு சோ மெனி திங்ஸ் என்று சொல்றோம். ஆனா அந்த உயிருள்ள ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து உன்னை மீட்டு கொண்ட அந்த நாட்களிலே நீ கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டதை நீ நிறைவேற்றுகிறாயா? உன்னை நான் நிறைவுள்ளவனாய் காணல. நீ உயிருள்ளவன் என்று சொல்லுகிறாய், ஆனால் உன்னை நான் நிறைவுள்ளவனாய் காணப்படலை. உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், ஆனால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டதை நீ நிறைவேற்ற தவறிவிட்டாய். யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. I want you to just go back to your calling, whether it's a secular calling or a spiritual calling. I don't differentiate. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை தயவு செய்து நினைத்து பாருங்க. அவர் உங்கள் கரத்திலே ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவர் உன்னை உயிருள்ளவனாக இருக்கிறார். ஆனால் செத்தவனை போல, you are very good counseling the young boys, but do you spend time to counsel your young boys? யோசித்து பாருங்க. You are a teacher, you are a professor, you are called to minister among the youth. பட் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன, அவர் நீங்க அவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நான் எல்லாத்துக்கும் நான் ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லாருக்கும் நான் பிரயோஜனமா இருக்கணும், எனக்கு இந்த வரத்தை எனக்கு கொடுங்க, ஞானம் வரத்தை கொடுங்க, தீர்க்க தரிசன உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற வரங்களை கொடுங்கன்னு கேட்டு பெற்றிருக்கிறீங்கல்ல? பெற்றுக்கொள்ளலையா? பெற்றுக்கொண்டிருக்கிறோம்ல, நீங்கள் கேட்டுக்கொண்டு பெற்றிருக்கிறீங்கல்ல? அதை நீங்க ஏன் நீ நிறைவுள்ளவளாய் நான் உன்னை பார்க்கல, நீ குறைவுள்ளவளாய்த்தான் இருக்கிறாய். ஜெயம் கொள்கிறவன் தான் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். நீ உனக்கு கொடுத்த இந்த அழைப்பில நீ உண்மையாய் நீ செய்து கொண்டிருப்பாய், நிறைவுள்ளவனாய் கர்த்தர் பார்த்தால் தான் அவர் புதிதாக்கப்படுகிற இந்த நன்மைகளை ரகசியங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். இது இன்னொரு முக்கியமான காரியம். பிலடெல்பியா சபைக்கு 3ஆம் அதிகாரம் 10வது அதிகாரத்தில் உன்னை பொறுமை உள்ளவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இது அநேகருக்கு சொல்லப்படுகிற காரியம். ப்ராபபிலி எல்லாரும் நம்முடைய பொறுமையை குறித்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஆனா சில நேரத்தில் சில இடங்களிலே நம்ம பொறுமையை இழந்திருப்போம். அப்போ இந்த கர்த்தர் புதிதாக்கப்படுகிற இந்த பொறுமையை குறித்து உனக்கு புதிதாக்கி கொடுக்கிற இந்த நம்பிக்கையை அல்லது வரங்களை அல்லது கிருபைகளை நீ பார்க்க முடியாமல் போய்விடும். அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த பொறுமையை நீ இழக்கிறாய். நீ பொறுமையை அறிந்திருக்கிற உண்மைதான், ஆனா அந்த பொறுமையில நான் ஒரு குறையை காண்கிறேன்.
நீ அந்த பொறுமையை நீ முடிவு பரியந்தம், உனக்குள்ளதை நீ முடிவு பரியந்தம் பிடித்துக்கொள் என்று அந்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனம், உனக்கு கொடுத்த அந்த பொறுமையை நீ கடைசி வரைக்கும் என்ன பண்ண உறுதியாய் பற்றிக்கொள். இல்லட்னா நீ ஜெயம் கொள்ளுகிறவன அல்ல. He has given you the gift to be patient in every situation. எல்லாவற்றிலும் உனக்கு இந்த நாட்களில் இந்த இந்திய தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு கொடுமைகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் சரி ஆண்டவர் ஒரு பொறுமையை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த பொறுமையை இழந்துட்டோம்னா there will be great revolution in this country. பெரிய blood bath தான் இருக்கும். கர்த்தர் நம்மை கடிவாளம் போட்டு நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. உனக்குள்ள அந்த பொறுமையை நீ காத்துக்கொள். I should not lose my patience. I should not be emotional. I should not do this and that as a reply to them. பண்ண முடியாது சார். நம்ம கருத்துல அதை கொடுக்கல ஆண்டவர். பழி வாங்குதல் எனக்குரியதுதான். கர்த்தர் அதை என் கையில கொடுக்கல. ஆகையினால நீ பொறுமையா இரு என்றுதான் ஆண்டவர் சொல்லுது. பொறுமையா இருக்கிறதுக்கு மிகவும் கடினம். நம்ம அநேக நேரத்தில் பிள்ளைகளை அடித்து விடுகிறோம், நம்ம பொறுமையை இழந்து போகிறோம். ஆனா இந்த பொறுமை என்கிற அந்த கிருபையை உனக்கு கொடுத்திருப்பார் என்றால் அதை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் பேசிக்கிட்டே போலாம். கடைசியா ஒரு சபைக்கு அவர் சொல்றாரு, நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை. அநேக விசுவாசிகள், அநேக ஊழியர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்காங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற இந்த விளக்கு தண்டை எடுத்து போடாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆண்டவரே, எனக்குள்ள இந்த விளக்கை தாவீது கதறுகிறது போல, சங்கீதக்காரன் கதறுகிறது போல, என் விளக்கை ஏற்றுவீர். முழங்கால் பிடி. ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற அந்த விளக்கு தண்டை எடுத்து போடாதீங்க. நீங்க நெறிந்த நாணலை முறியாமல் பாதுகாக்கிறவர், மங்கி எரிகிற திரியை அணையாமல் பாதுகாக்கிறவர், என் விளக்கை ஏற்றுங்க ஆண்டவர். இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் என்னை விளக்கை ஏற்றி பிரகாசிக்க செய்யட்டும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். கர்த்தர் மேல் உதிப்பார். அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த விளக்கு தண்டு எனக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கட்டும். பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அது அணையவே கூடாது. கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த அழைப்பு, கர்த்தர் கொடுத்த கிருபை வரங்கள், கர்த்தர் கொடுத்த ஐக்கியம், கர்த்தர் கொடுத்த நன்மைகள் எல்லாவற்றையும் அப்படியே இன்னைக்கு கொழுந்து விட்டு எரிய செய்வோம். கர்த்தர் சகலத்தை புதிதாக்குகிறார். கர்த்தர் கொடுத்திருந்த அத்தனை தாழ்ந்துகளையும் கர்த்தர் நிச்சயமாய் புதிதாக்கி உன் கரத்திலே கொடுக்க போகிறார். அது நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் கட்டாயமாய் பெற்றுக் கொள்வேன். இதோ நான் சகலத்தையும் புதிதாக முழங்கால் ஓரிபாக சபலுக்கர் சந்தம் சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் விளக்கை ஏற்றுவீர்கள். என் விளக்கை ஏற்றும் ஆண்டவர். கர்த்தாவே, என் விளக்கை ஏற்றுக. கர்த்தாவே, என் விளக்கை ஏற்றுக. கர்த்தாவே, என் விளக்கை ஏற்றுக. கர்த்தாவே, என் விளக்கை ஏற்றுக. கர்த்தாவே, விளக்கை ஏற்றுக. உங்க நெஞ்சில கைவத்தி சொல்லுங்க. Lord, make me an overcomer. என்னை ஜெயம் கொள்கிறவனாக மாற்றுங்க ஆண்டவர். எல்லாரும் நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. ஆண்டவரே, Lord, make me an overcomer. நான் மேற்கொள்கிறவனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. மேற்கொள்கிறவன் சகலத்தையும் சுதந்தரித்துக் கொள்வான். விளக்கு ஏற்று முடிவோனை காப்பாரேவோ